ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணினது நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மாத்திரம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணின கம்பெனிஸை மாத்திரம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் இப்போ 956ல் போய்கிட்டு இருக்கிறான். டியூரபிலிட்டி ஸ்கோர் 80 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் 32ங்கும்போது ஒரு அஃபோர்டபிலிட்டியை காட்டிலும் கொஞ்சம் கம்மி தான். மிட் வேல்யூஷன் தான் சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான் சொல்லணும். மிட் என்ன ஓவர் வேல்யூஷன் தான் சொல்லணும். மொமெண்டம் ஸ்கோர் 61 இருக்குது. இன்னமும் இது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1043 கொடுத்துருக்குறாங்க. இது பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் பை ஜோனில் இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் மாறுபடுவேன். இவங்களோட கரண்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 0.6 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நமக்கு இது இன்ட்ரெஸ்ட் கவரேஜும் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. 0.6 தான். இவங்க மீட் அவுட் பண்ணிடுவாங்க, பெரிய கம்பெனி. இவங்க ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக தான் இருக்குது. அப்போ ரிட்டர்ன்ஸ் இந்த வருஷம் நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. பிஇ 40.5 இருக்குது. புக் வேல்யூ 10.6 இருக்குது. ரெண்டுமே ஓவர் வேல்யூஷன் தான். புக் வேல்யூ 5க்கு மேலேயும் போயிடுச்சு, பிஇ 25க்கு மேலேயும் போயிடுச்சு. இதுக்கு மேலே எடுக்கிறது பூராமே ஸ்பெகுலேஷன் அண்டு ஸ்கோப், இல்லாட்டி சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து இவங்க எப்போவே ஏற்றி வச்சுருக்கிறாங்களோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அனாலிசிஸ் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் 67.9 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 53% இதில் சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 67 × 53% போட்டோம் அப்படின்னு சொன்னால் 35 கிட்டக்க வரும். அப்போ 102க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பை இவன் இப்போவே அடைஞ்சிட்டான். அதுதான் உண்மை. அதனால தான் இதுக்கு மேலே அவன் கீழே போடாமல் கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் பாருங்கள். இவங்க கன்சஸ் 30 அனாலிசிஸ்ட் கன்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 5 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 4 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, பாக்கி 21 பேர் பை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கரண்ட் இபிஎஸ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 84 இதில் காட்டுது. 67 மினிமமாக இருந்தாலும் 84 காட்டுது. நம்ம எல்லாத்துக்கும் இப்போ நம்ம போட்டு மார்க் பண்ணிடுவோம். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்குது இயர் ஆன் இயர். நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் நெகட்டிவாக இருக்குது. இப்போ இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ஓட டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம ஒரு பேட்டர்னைஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம இந்த டேட்டாவை எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டுருவோம். எக்ஸலில் நம்ம அதை பார்த்துக்குவோம். புக் வேல்யூ 137.3ன்னு இருக்குது. இப்போ இவனோட ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மியூச்சுவல் ஃபண்டு அவங்களுடைய ஹோல்டிங்கை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் என்ன இருக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 5.14 இருக்குது. இதனால தான் கரண்ட் லைபிலிட்டி இது இதுக்கு கரண்ட் ரேஷியோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இஎம்ஐ இதெல்லாம் கட்டி விட்டுருவாங்க. பட் மிச்ச லைபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ கூட இருக்கிறதுனால அது கம்மியாக இருந்தாலும் அது ஓகே. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக இருக்குது. பிஇ குவார்ட்டர் டு குவார்ட்டர் நம்ம பார்க்கும்போது நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் இது பெரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே தான் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. 0.6. எம்எஃப் மாத்திரம் தான் குறைச்சி வச்சுருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். இதில் நான் லோ வேல்யூ 509ன்னு எடுத்துக்கிட்டேன். 509 எப்படி எடுத்தேங்கிறத நான் டெமோ பண்ணிடுறேன். இப்போ இவனோட ஃபினான்ஷியல்ஸில் நம்ம ஆனுவலைஸ்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நெகட்டிவ் இபிஎஸ் தான் வந்திருக்கு.
நெகட்டிவ் ஆனுவலைஸ்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவ்லாம் நெறைய போய்க்கிட்டு இருக்கு. இருக்கிறதுலயே பாசிட்டிவ் மினிமம்ங்கிறது 6.3. இந்த 6.3 வச்சு கால்குலேட் பண்ணிட்டு, அதோட ஹைக் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நான் போட்டு 509ன்னு இந்த ஃபார்முலால நான் கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த 509க்கு நம்ம முதல்ல எஸ்டிமேஷனுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 64க்கு 963. இதே இது 84 வந்ததுன்னா, நம்ம 84 இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா எஸ்டிமேஷன்ல? இந்த இடத்துல 84 பார்த்தோம் இல்லையா? 84ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, 84ன்னு வந்ததுனாக்க 1017. ஸோ, இப்போ 1017 நம்ம வந்து மார்க் பண்ணணும். 1017 1017 நான் மார்க் பண்ணாம விட்டுருந்தேன். அதனால இப்ப நான் மார்க் பண்றேன். 1017 இப்ப இதுலயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1017ங்கிறது தனியா டெக்ஸ்ட் போடாம 1017 சரி. இப்ப தான் வந்து நமக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்ப இபிஎஸ் வந்து 53% எக்ஸ்பெக்ட் பண்றாங்கல்ல இது பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். அப்படி வந்துச்சுனாக்க 102ன்னு நம்ம போடுறோம். 102ன்னு போட்டாக்க 1069 இவன் பாருங்க. ஆல்ரெடி இவன் வந்து 1065க்கு ஹை வச்சுட்டானா, இந்த கேண்டிலோட இதான் ஹை. 1065 ஹை வச்சுட்டான். ஆல்ரெடி வச்சுட்டான். அதாவது அடுத்த வருஷத்துக்கு வரப்போறதுக்கு இந்த வருஷமே ஏத்திட்டாய்ங்க. 2 வருஷம் முன்னாடியே ஏத்திட்டாய்ங்க. அதுதான் அதோட உண்மை. இப்ப இவன் இனிமே அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் இந்த ரேஞ்சுக்கு வரணும். இப்ப நம்ம 963லேருந்து 1017 ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே, இவன் எங்கேயாவது கீழ இறங்கிட்டு தானே மேல ஏறணும். இல்லாட்டி இபிஎஸ்ஸ மேல ஏத்தணும். ஸோ, இப்ப இவன் இபிஎஸ் ஏறல அப்படின்னு சொன்னா, கீழ இந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டு 700க்கோ 746க்கோ இறங்கிட்டு, திருப்பி வந்து 1000 கிட்டக்க இந்த 3 வேல்யூக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூக்குள்ள மேல ஏறிட்டு, மோஸ்ட்லி 1000ன்னு வச்சுக்குவோமே. அந்த 1000ஓ இல்லாட்டி 980யோ அந்த ரேஞ்சுக்கு ஏறிட்டு, அதுக்கப்புறமா எடுக்கணும். இதுக்குள்ளேயும் ஏபிஎஸும் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆனா தான் அடுத்த கட்டத்துக்கு. இல்லைனாக்க அடுத்த கட்டத்துக்கு இல்ல. அதனால அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவா வந்து திருப்பி மேல தூக்கி போச்சுன்னா ஓகே. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க கீழ 706 to 746 வரைக்கும் கேப் இருக்கு. எங்க திரும்புறாங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தோம்னாலும் அது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அதிரி புதிரியாலாம் ஓரளவுக்கு அதை டிடிஎம்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு வந்துச்சுனாக்க, டிடிஎம்மை கவர் பண்ணுச்சுன்னா 963ஆகவும் மேக்ஸிமம், இல்லை எஸ்டிமேஷனே கவர் பண்ணுச்சுனாக்க நமக்கு வந்து 1017னும் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸாக இருக்கலாம். ஸோ இப்போ அவன் எங்கே கீழே இறங்குறான்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இவனுடைய ஃபேர் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 394 தான் ஃபேர் ப்ரைஸ் இருக்குது. 394க்கு 2 மடங்கு இப்போ கூட இருக்கிறான். அநேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.